ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது 12 ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர். இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோன்னா, இல்லங்களில் வாசலில் எப்பவும் இரு தீபங்களை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். ஏன்னா தமிழ் மாதத்தில் 2 ஆங்கில மாதங்கள் கலந்து வரும். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா, ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான். சாமியே சரணம் ஐயப்பா. இது இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 7.5 சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும். அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும். அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா, அன்று போய் நம்ம புண்ணிய நதிகளை நீராடுவது, அதே போல் காவிரியில் நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷங்களும் போக்கும். சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இதுக்கு முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா, ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி. அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்று பெருமாளை வழிபடும் போது 54 வகையான பாவங்கள் தீருமா. அது மட்டும் இல்லை, கார்த்திகைனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? திருக்கார்த்திகை தீபம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பரணி தீபம் சொல்லுவோம். அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது. அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 13 கட் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல. அந்த கார்த்திகை நம்மளுக்கு 17/3/12/2025 புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது. இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம், யம தீபம் என்று பெயர். இந்த தீபத்துக்கு என்னமா சிறப்பு அப்படின்றவங்க, அன்று மாலை 6 மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு 5 தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்மராஜாவே மனம் குளிர்ந்துருவாராம். யமதர்மராஜா சொன்னது, ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம், மேல்லோகத்தையும் எங்களால் கஷ்டப்பட முடியாது, அதனால் எங்களுக்கு அந்த யம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு, மேல்லோகம் ரொம்ப இருட்டாம் போக முடியாதான், பல்லாயிரக்கணக்கான மைல்கள் இருக்குமா, அதுக்கு ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் 5 தீபங்கள் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது. அந்த 5 தீபங்கள் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம உள்ளே இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம விளைச்சல், நம்மளுடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும்பொழுது தான் நம்மளும் சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு. அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அதனால் பரணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு 4/12/2025 வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். நம்ம கேட்டதை உடனே தரக்கூடியவர் சிவபெருமான். அதனால் அந்த நாளில் குறைந்தது 27 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்னா, பெருமாள் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்றைய தினமும் நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் நிறைவான மாதத்திலாவது எங்களுக்கு 1-2 நல்ல பலன்கள் நடந்துடாதா அப்படின்னு ரொம்ப புலம்பும் விருச்சகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்கள் வாழ்வில் வசந்தம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சகம்
வீறு கொண்டு எழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராசி அதிபதி ராசியில் ஆட்சி ஆகிறார். அப்புறம் வந்து அவர் 2ஆம் இடத்துக்கும் செல்வார். சுக்கிரன் 12இல் விபரீத ராஜயோகத்தை தந்து கொண்டிருக்குது. 12ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி ஆட்சி மூலத்திரிகோணம் விபரீதமாக நடக்க போகிற செயலையும் ராஜயோகமாக மாற்றி தருகிறார் அப்படின்னு சொல்லலாம். நல்லா குரு பார்வை இவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும். என்ன வாழ்க்கையை நான் கண்டேன், நான் நிறைய வந்து குடும்பத்துக்காக உழைச்சேன், நண்பர்களுக்காக ஹெல்ப் பண்ணேன், அதே போல் கூட பிறந்தவங்களுக்காக கஷ்டப்பட்டேன், ஆனால் யாருக்குமே என்னுடைய அருமை தெரியல அப்படின்னு புலம்பக்கூடிய இதே விருச்சகம்தான் யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்னாடி வந்து நிற்கிறது. நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம இதில் வந்து ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், ஒரு இராணுவமாக இருக்கட்டும், யாருன்னா ஒரு கஷ்டம்னா முதல்ல வந்து களமிறங்கக்கூடியது இந்த விருச்சகம். தாய்மை குணம் நிறைந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது நம்பிக்கையை மட்டும் பெற்றுட்டா போதும், 3 படைகளின் வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம கண்கூடாக காணலாம். அந்தளவுக்கு நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த விருச்சகத்திற்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான பலன்கள். நல்ல பொருளாதார வருவாய், நல்ல பாக்கியங்கள், அதே போல் நல்ல வந்து ஒரு வேலை வாய்ப்பு. இது வரைக்கும் வந்து வேலையில் நிறைய கஷ்டம், அந்த வேலையை விட்டுடுவேனா அப்படிலாம் மனம் நல்லா புலம்பிக் கொண்டிருந்த விருச்சகத்திற்கு நல்ல தொழில் மாற்றங்களை கொடுத்துரும். ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கினாங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது, இல்லை ஒரு லக்ஸுரியான ஒரு காரு, சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நிறைய தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது கல்வியில், இல்லை உங்கள் ப்ரொஃபஷனில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் நல்லா திறன்பட செயல்பட்டு உங்களுடைய நிலையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை காண்பது, நல்ல தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம். வாழ்வில் வந்து ஒரு அடிப்படையில் இருக்கிறோன்றவங்கலாம் கூட கொஞ்சம் ஒரு அப்பு மேலே வரலது. இந்த காலகட்டம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதிக்கு ராசி அதிபதியோட பார்வை வந்து ரொம்ப அருமையாக கிடச்சிரும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் அப்படியே மாதத்தில் இந்த மாதம் சுற்றி வரும்போது இவங்க கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க. இந்த 1, 5, 9 இவங்களுடைய சேர்க்கை வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். நிறைய வந்து இது வரைக்கும் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், திருமண உறவில் மனக்கசப்பெலாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் வந்து அதை உணர்ந்து எதிர்த்தரப்பு புரிந்து ஒரு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் அந்த காலகட்டம் ஏற்படுவது. நல்ல வந்து ஒரு தொழிலுக்காக ஒரு பிரயாணம், அதனால் ஒரு லாபம், வயதானவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம். இது வரைக்கும் ஒரு உடல் சுகக்குறைவினமாக இருந்தது, ஒரு பித்தம் சம்மந்தமாக, ஒரு வாதம் சம்மந்தமாக, ஒரு கபம் சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்து கொண்டு இருக்குது. இல்லை போனோமா ஒரு கால் வந்து கொஞ்சம் நான் எக்ஸசைஸ் பண்ண போனேன், நான் அந்த நேரத்தில் வந்து ஸ்கிட் ஆகி என்னுடைய ஜவ்வு வந்து முட்டியில் இதுவாகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு கூட எல்லா விதமான ஒரு ஆரோக்கிய குறைபாடிலேருந்து உங்களுக்கு அதிலேருந்து விடுபடுவது. வாய் வார்த்தையில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் கோவப்படாதீங்க, கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து நிதானமாக இந்த மாதம், ஏன்னா மாத பிற்பகுதியில் வந்து அவர் 2ஆம் இடத்துக்கும் சென்றுடுவார். அப்போ நம்ம ராசிலையும் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் தன்மையாக எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பக்குவத்தை மட்டும் மேற்கொண்டால் போதும். விருச்சிகத்துக்கு நல்ல தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு மைக்ரேஷன், மாணவர்களுக்கு நல்ல கல்வி, உங்களுக்கான கல்வி முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகளால் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி கொடுக்கும். இது வரைக்கும் வந்து புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தைகளுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல எல்லா வகையிலையுமே இது வரைக்கும் புலம்பன விருச்சகத்துக்கு இப்போ வந்து எல்லா ரொம்ப சிறப்பான பலன்கள். எண்ணத்தில் கவனம் இருக்கணும், கோபத்தில் கொஞ்சம் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் சந்தேகம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக கடைபிடிக்கும் பொழுது, ரொம்ப பக்குவமாக செல்லும் பொழுது, அனைவரையும் அன்பால் அரவணைத்து செல்லும் பொழுது, சந்தேகத்தை தீர்க்கும் பொழுது, உங்களை பற்றி நிறைய பேர் காசிப் பேசுகிறவன் பேச போகிறான், வைத்தறிச்சல் படுறவன் பட போகிறான். ஏன்னா யாருமே வாழாத வாழ்க்கையை விருச்சகம் வாழும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கேட்டை அப்பேற்பட்ட ஒரு இந்திரனுடைய அம்சம் கொண்டது. இந்திரனுடைய பதவிக்கு தானே எல்லாருமே போட்டி, இந்த அரக்கன்கள்லாம் அதுக்கு தானே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமை, நிதானத்தை மட்டும் கடைபிடித்தா போதும். இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு. பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது. உங்கள் ஜாதகத்தை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த சிவ ஆலயத்தில் பிரம்மாவுடைய சன்னதி இருக்கும், அதில் வைத்து வணங்கி எனக்கு நீங்கள் தான் வந்து என்னுடைய தலையெழுத்தை மாற்றி கொடுத்து இனி வரும் காலங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு நகர்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அப்படி இல்லையா, திருச்செந்தூரிலேயே குருவாக இருக்கும் என் வள்ளல் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய்
குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை ஒரு 9 முறை சொல்லி ஒரு 3 நெய் தீபங்கள் வியாழந்தோறும் ஏற்றி வழிபடும் பொழுது விருச்சகம் மிகச் சிறப்பான பலன்களை கண்கூடாக காணும். விருச்சக ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.